சீதாராமா, நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா. அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, உன்னை சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கையை விரிச்சு வாங்கிக்க, துண்டை வைக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துரு. கொடுக்குறேன், வெளியில வா. அண்ணே அண்ணே, எலை வண்டியில அரிசி மூட்டையும் காய்கறி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்போ. சரிங்கய்யா. அண்ணே அண்ணே, என்ன நீ சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன சமையல் கட்டுல சங்கீதமா பாடுவாங்க? நீங்க பேசினாவே சங்கீதமா இருக்கு, பாடினா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஆசைதான். 5ஆம் தேதி கச்சேரி இருக்கு, வந்துடு. அடி சக்க நானா? எங்க கச்சேரி? வழக்கமான இடத்துலதான். வழக்கமா இடமா? கோர்ட்டுக்கு கச்சேரின்னு ஒரு பேர் உண்டு, அது தெரியல. பாத்தீங்களா, ஒரு நிமிஷத்துல காதுல பூ வச்சுட்டீங்களே. இவ்வளவு வயசாச்சு, இன்னும் அப்பாவியா இருக்கே. எப்படித்தான் உங்க ஊருக்கு நீ பெரிய மனுஷனாவும் கோயிலுக்கு தர்மகர்த்தாவும் இருக்கே தெரியல. அப்படி மட்டமா எடப்படாதீங்க நீ. வேணும்னா எங்க ஊருக்கு வந்து பாருங்க, நான் கணச்சா கட்டல, இனிமே நான் சட்டம். சுருக்கமா சொல்ல போனா எங்க ஊர்ல எவனுக்கு தோல்ல துண்டு இருக்காது, இடுப்புலதான் துண்டு இருக்கும். என்ன பண்ண? எப்படா வந்த? அண்ணே, நான் வர்றது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு லீவு நாள் நல்ல நாள் இல்லாம எப்ப பார்த்தாலும் நர்சிங்ஹோம் நர்சிங்ஹோம் கிளம்புறீங்களே, உங்களை கேப்பர் மேப்பர் கிடையாதா? டேய் மடையா, விஷயம் என்ன? சாஜாப்லாம் சொல்லாதீங்க. இப்படி நீங்க ராத்திரி பகலமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல தொட்டில கட்ட முடியல. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் சூட்ட அன்னைக்கு கட்டலாம்னு சுத்தமான தேக்கல வெள்ளி குமிழலாம் வச்சு ஒரு தொட்டில் செஞ்சு வச்சிருக்கேன். அதை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு என்ன குறை சொல்லி என்னடா பிரயோஜனம்? உங்க அண்ணி ஆபீஸ் ரூம்ல சட்ட புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டா பெட்ரூம்ல பூஷா இருக்கிறதையே மறந்துடுறா. அவ கட்டில் பக்கம் வந்தாதானே நீ தொட்டில கொண்டு போட முடியும். இதுக்கு நான் தலையில ஓ மை காட் அடிச்சுக்கிறதா இல்ல ஓ மை லார்ட் அடிச்சுக்கிறதா? உங்க 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம். டெல்லியில இருக்கிற உங்க தம்பி ராமு சரியான சாப்பாடு வசதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். யாராவது சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயா, சமையல்காரன் இல்ல, சமையல்காரி. வெறும் சமையல்காரி இல்ல, வீட்டுக்காரையும் கூட. குழப்பறைய உங்க அண்ணன் மாதிரி. நீயாவது புரிய முடியா சொல்லேண்டா. நீங்க சும்மா இருங்க அண்ணி. உங்க தம்பிக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பெத்தவங்க திருச்சியில ஏதோ ஒரு விசேஷம் சொல்லி வந்து தங்கியிருக்காங்க. நீங்க சரியா சொன்னா இன்னைக்கே கூப்பிட்டு பேசிடலாம். என்னங்க உங்க தம்பி திடீர்னு குண்டை தூக்கி போடுது? கேடா, நல்ல இடம் தானா? உன்னை நம்பி பேசலாமா? என்ன நம்பி பேசலாமா? பேசலாமா இல்லடா, பேசலாமா? நீங்க சும்மா இருங்க. பாருங்க, உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியும், அன்னைக்கு வழக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையை பத்தி தெரியும், புரியுதா? இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வரேன், இன்னைக்கே பேசி முடிச்சிடுறீங்க. ஓகே? உங்க குடும்பத்தை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க தம்பிக்கு எங்க மகளை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆமாங்க, இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்த நாள் பொண்ணு பஞ்சாயத்தை பாக்குறேன். ஏண்டா அவசரம் கொடுக்க? பொண்ணு பையனை பார்க்க வேண்டாமா, பையன் பொண்ணை பார்க்க வேண்டாமா? அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க சம்மதம், எங்க பொண்ணு. எங்க தம்பியும் அப்படித்தான். நாங்க பார்த்து முடிவு பண்ற எதையுமே அவன் தட்ட மாட்டான். இப்பவாவது பஞ்சாயத்தை பார்க்கலாமா? இவளை ஏதோ அப்பாவி பையன் வச்சாருங்க, பெரிய மிராஸ்தார், இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை. எனக்கு தம்பி இல்லாத குறைய தீக்க வந்தவன். ஆமா, தம்பி ரொம்ப ஜோவியல் இல்ல? கிடைச்சிடுச்சு. அடுத்த மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை அற்புதமான முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. சொன்னீங்களே பொண்ணை கூட்டுங்க, அது சொல்ல வேண்டியதானே? பொண்ணா கூப்பிடுங்க, பொண்ணை வச்சுடுங்க.
கொஞ்சம் நகருங்க. என்ன பாத்து ஏன் திடீர்னு மயங்கிட்ட? பெரிய அபச்சாரம் நடந்து போச்சு. உலகத்துக்கெல்லாம் தாயாவளுங்கிற அந்த மாரியம்மனை கொண்டு வந்து எனக்கு முன்னால மணமகளா நிக்க வச்சுட்டீங்களே, இந்த பாவம் வேற எங்கேயாவது நடக்குமா? என்ன உணர்ற? சமயபுரத்து அம்மனுக்கு சாதாரண பொண்ணுக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல. நல்லா பாடுறா. இது மனப்பொண்ணுதான், மகா சக்தி இல்ல. 1000 முறை பார்த்தாலும் அவ அம்மன் தான், நான் அவ பக்தன் தான். அதுக்கு ஆதாரம் இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொரு நாள் பொழுது இந்த அன்னையோட படத்துக்கு முன்னாலதான் எனக்கு விடி. சூரியோதயத்தையும் மிஞ்சு ஒளிமயமான அந்த அன்னையோட புண்ணிய பாதங்கள் தான் நித்த நித்த எனக்கு அருளையும் ஆதரவையும் தர அற்புத காட்சி. இப்படி எல்லாம் நான் பக்தி பூர்வமா வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தாயவே எனக்கு தாரமாக்க பாக்குறீங்களே, அதை எப்படி என்னால தாய்க்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள்ள, அந்த படம் என் மகளை நான் மாடலா வச்சு வரைஞ்சது. மாடலா உட்கார்ந்ததுக்காக என் மக அந்த மகமாயி ஆயிட முடியுமா? கண்ணாடியில தெரியுற நெருப்பு சுடுமா? டேய், வேஷமும் வாழ்க்கையும் வேறடா. ராஜா வேஷம் போட்டவன் ராஜா ஆயிட முடியுமா? மன்னிக்கணும், என் நெஞ்சில தெய்வமா நிறைஞ்சிருக்கிற அந்த உருவத்தை மனைவிங்கிற ஸ்தானத்துல வச்சு பாக்குறது மகா பாவம். ராமு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டேய் ராமு, ராமு, நில்லுங்க. சொல்லிக்காம போறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. சந்தோஷமான நேரமா இருந்தா சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையில சொல்லாம போறதுதான் நல்லது. அவசரப்படாதீங்க. 1000 கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச ஒரு பொண்ணு வெறும் கழுத்தோட அனுப்புற பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, நானும் ஒரு பக்ததான். அதுக்காக படத்துல இருக்கிற உருவம் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பராசக்தியா நினைக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்ல. இதோ பாருடா, இந்த நிமிஷத்தோட உன் மனசை மாத்திக்க. வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிரு. அக்கா, நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. பொண்ணு மட்டும் சொல்றேன், மாலையும் கழுத்துமா மனைவியோட நான் உன்னை பார்க்கணும். இல்ல நீ என்ன மாலையும் கழுத்துமா பார்க்க வேண்டியது வரும். பிணமா? तथा कुरुत्वं परमेश जाये. அக்கா, என்ன மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் மாலையும் கழுத்துமா மனைவியோட வந்திருக்கேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. தெய்வ குற்றத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல. அந்த சமயபுரத்தா சன்னதியில அவளையே சாட்சியா வச்சு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தாயே பராசக்தி, சகலரையும் காத்தருளும் சமயபுரத்து மாரியம்மா, கும்பிடுறதுக்காக ஏத்தி வச்ச குத்து விளக்கு குடியிருக்கிற வீட்டையே எரிச்ச மாதிரி நல்லதுக்காக போட்ட வேஷமே என் மகளுடைய வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சம்மா. மனசரிய நாங்க ஒரு பாவமும் பண்ணலையே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை நம்பினது தப்பா? சகலத்துக்கும் உன் பாதமே சரணாலயன்னு இருந்தது தப்பா? சொல்லுமா, சொல்லு. ஏம்மா, ஏன் அழற?
வேண்டியவங்களுக்கு வேண்டிய வரம் கொடுக்கிறவன் எனக்கு மட்டும் வேதனையை கொடுத்துட்டாலே இந்த வேப்பலக்காரி. அந்த வேணத்தீரத்தாமா அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆமா, மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிற இவ உனக்கு மட்டும் ஏன் சங்கடத்தை கொடுக்கணும்? அதாம்மா எனக்கும் புரியல. இந்த கண்ணபுரத்தா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டா. ஏமா பட்ட துன்பத்தை பத்தி பேசுறியே, எப்பவாவது பட்ட கடனை பத்தி நினைச்சு பாத்திருக்கியா? கடனா? நான் யார்கிட்டயும் எந்த கடனும் படலையம்மா. இவகிட்ட கூடவா நீ கடன் படல? யோசிச்சு பாரு, ஏதாவது இருக்கும். இல்லன்னா இவ உன்னை தண்டிப்பாளா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் மத்தவங்கள போல பிறக்கிற குழந்தைய ஆடம்பரமா வளர்த்து அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணுங்கிற ஆசையில கேட்கல. மலடிங்கிற பட்டம் போகணும், எனக்கும் தாயாகிற தகுதி உண்டுன்னு இந்த ஊர் அறியணும், அதுக்காகத்தான் கேக்குறேன். எனக்கு ஒரு குழந்தைய கொடுமா. நீ கொடுக்கிற குழந்தைய உன் கோயிலே கொண்டு வந்து காணிக்கையா செலுத்துற. எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுமா, கொடு. உன் குழந்தைய இந்த கோயிலுக்கு காணிக்க வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா, காணிக்கையா ஆக்க வேண்டியவளுக்கு கல்யாணம் செய்யணும்னு ஆசைப்படுறியே, அது தப்பு தானே? இவகிட்ட வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றலாம் விடுவாளா? வரத்தை கொடுக்கறதுல வள்ளல், ஆனா கடனை வசூலிக்கிறதுல ரொம்ப கரார். அம்மா, தாயாக முடியலையேங்கிற வேதனையில நான் என்ன மறந்து அப்படி வேண்டிக்கிட்டது உண்மைதான். ஆனா மனசறிஞ்சு பெத்த மகளுடைய வாழ்க்கையை பாலைவனமாக்க ஒரு தாய் மனசு எப்படிமா சம்மதிக்கும்? அதுக்கே வேண்டிக்கிட்ட காரியம் ஆகணும்னா கடவுள்கிட்ட வந்து அழறது, கேட்டது கிடைச்சா சொன்னதை மறந்துறது, அப்படிதானே? அப்படி இல்லம்மா. பின்ன எப்படி? பாவம், உன்னை எல்லாரும் மலடி மலடின்னு மனநோக பேசுறாங்கன்னு இறக்கப்பட்டு இந்த மகமாயி உன் வயித்துல வந்து பிறந்தா. நீ என்னடானா அந்த மாரியம்மனைய மனமேடை கொண்டு போக துணிஞ்சிட்ட. ஒழுங்கா வேண்டிக்கிட்டபடி காயத்ரியை கொண்டு வந்து கோயில விட்டுட்டு போ. அதான் நீ அவளுக்கு செய்யக்கூடிய புண்ணிய கைங்கரியம். அம்மா, அருள் வந்தா மாதிரி அத்தனை விஷயத்தையும் சொல்றிய, உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு திரும்பவும் அசைய முடியாது. நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது அத்தனைக்கும் காரணமானவள் நான் தான். அம்மா, அம்மா, குழந்தை வடிவத்துல வந்து என் குற்றத்தை உணர்த்தின தயாபரி நீதானா? அருள் வடிவத்தை காண நான் 1000 புண்ணியம் பண்ணிருக்கணும் தாயே. அம்மா, கொடுத்த வாக்கு மறந்த இந்த பாவிய மன்னிச்சிடுமா. இந்த நிமிஷமே போறேன், காயத்ரியை கொண்டு வந்து உன் சன்னிதானத்துல சேர்த்துருவேன், இது உறுதி. காயத்ரி, என்னம்மா? வா என்னோட. அம்மா, என் கர்ப்பத்துல இருந்த இவளும் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நீயும் வேற வேற இல்ல. ஓ அவதாரம் தான் இவன், இவனுக்கு மூலாதாரம் தான் நீ. சூரிய சந்திர சாட்சிய தேவர் மூவர் அறிய அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்ட என் மகளை நான் உன் கோயிலுக்கு காணிக்கையாக்க தீர்மானிச்சிட்டம்மா, தீர்மானிச்சிட்டேன். காயத்ரி, இனி உனக்கு சர்வமும் இந்த சன்னிதானம் தான். உனக்கு ஒரு வீடு இருக்கு, தாய் தந்தை இருக்காங்கிறத இந்த நிமிஷத்தோட மறந்துடு. வா என்னோட.
சந்நிதிய பார்த்தா ரெண்டு கண் கொள்ளாத காட்சி சமயபுராத்தா நீ சகலத்துக்கும் சாட்சி உடம்பு நல்ல உடுக்க சத்தம் கேட்கையிலே வெட வெடக்கும் நரம்பு பம்ப சத்தம் கேட்கையிலே புல்லரிக்கும் உடம்பு நல்ல உடுக்க சத்தம் கேட்கையிலே வெட வெடக்கும் நரம்பு சமயபுராத்தா நீ சகலத்துக்கும் சாட்சி கையேந்தி கேட்டா யாருக்கும் இல்லேன்னு அவ சொல்ல மாட்டா நீ சொன்ன வாக்குக்கு மரியாதை கொடுப்பா அத நீயும் மறந்தாக்க அனலாக கொதிப்பா பலகாலம் பொறுப்பா சும்மாவே இருப்பா பலகாலம் பொறுப்பா சும்மாவே இருப்பா சந்தர்ப்பம் வரும்போது சொல்லாம முடிப்பா பலகால பொறுப்பா சும்மாவே இருப்பா சந்தர்ப்பம் வரும்போது சொல்லாம முடிப்பா சமயபுராத்தா நீ சகலத்துக்கும் சாட்சி உன் சந்நிதிய பார்த்தா ரெண்டு கண் கொள்ளாத காட்சி வெள்ளியிலே கண்ணு செஞ்சு உண்டியலில் போட்டா பூவிழி திருக்கும் விழிகளுக்கும் வெளிச்சம் வந்து தெரியும் வெள்ளியிலே கண்ணு செஞ்சு உண்டியலில் போட்டா பூவிழி திருக்கும் விழிகளுக்கும் வெளிச்சம் வந்து தெரியும் தப்பு செஞ்ச தன்மம் எல்லாம் உப்பு வாங்கி போட்டா செஞ்ச தப்புகளும் பாவங்களும் உப்பு போல கரையும் தப்பு செஞ்ச தன்மம் எல்லாம் உப்பு வாங்கி போட்டா செஞ்ச தப்புகளும் பாவங்களும் உப்பு போல கரையும் சமயபுராத்தா நீ சகலத்துக்கும் சாட்சி சமயபுராத்தா நீ சகலத்துக்கும் சாட்சி ஆனா பாவிகளா, ஒரு வீட்டுல தொங்கப்படாதே பூட்டு உடனே விரிச்சிருவீங்களே சீட்டு. அல்லவரே உட்கார், ஒரு கை குறையுது. அதுக்காக என் கையை கேக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். அல்லவரே இந்த வயசுலயா? முண்டம் எனக்கு இல்லடா, என் மகனுக்கு கல்யாணம். பொண்ணு எந்த ஊரு? நாமகிரிப்பேட்டை. பல்லவரே, கல்யாணத்துல ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லாம் உண்டா? ஏன் ரிக்கார்ட் அனுசரிச்சு நடத்துவோமே. ஏயா அவர் மகளை கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியாத்தா கோயிலுக்கு திருவிழா நடத்துறாரா? இல்ல மஞ்சள் குளிப்பாட்டி ஆடு விட போறாரா? அது இல்லப்பா, நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது. இவர் மக வீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு 2 ஆட்டா அல்லாமேனுதான். புலி வேஷமா? நீயா? என்ன என்னையா சிரிக்கிற? நானும் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டி கரிஞ்செடுத்த கண்ணாயிரம்னு பேர் எடுத்து வந்தான். என்ன பண்றது, என் கஷ்டகாலம். டெங்கி ஜுரம் வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். யோ, கண்ணீரை விட்டு இருக்கிற உடம்பைய கரைச்சுக்கிறாத. சரி சரி, இந்தாங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். வேணாம், ஒண்ணு போதும், இதே எல்லாரும் பாத்துக்குங்க.
கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும், மொய் எழுதணும். வல்லவரே ஒரு 10 ரூபா கைமாத்த கொடுங்க, மொய்யோட சேர்த்து எழுதிடுறேன். அப்ப சாப்பாடை வீட்டுல நீயே கொண்டாந்துறியா? கஜேந்திரா, ஞாபகப்படுத்துறியா? உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா. கஜேந்திரா, என் மகன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவேற்கணும். இந்தா இந்தா வாங்கிக்கிறா. வரியா வரியான்னு? சரி, வாங்க வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விட மாட்டீங்களே? அதே வாங்க. சின்ன விட கூட்டிட்டு வரலையா? அவதாங்க இவ. இதானா? வா வா. படம் பெருசா இருக்க, பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே தெளிக்கலாம், தப்பு இல்ல. வாங்க வாங்க வாங்க. கஜேந்திரா, நல்லா பன்னீர் தெளி, இன்னைக்காவது குளிச்சா மாதிரி இருக்கட்டும். யோ பல்லவராயரே, அருமையான ஏற்பாடியா? என்ன சொம்பா? இல்ல குடம். குடமா? சொம்பு இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும். யோ, என்னையா கல்யாண வீட்டுல வந்து குலுக்குற உண்டியல? மொய் எழுதப்படும். என்ன குடமா? சொம்பு. உன் சக்திக்கு இதுவே பெருசுதான். போ. இவன் வெறும் பெயர், இவனுக்கு என்ன வரவேற்பு? பன்னீரா? தெளி தெளி தெளி. மண்டகாலியா தான் இருக்கு. என்ன பல்லவரே, எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்குது, எனக்கு தெளிக்க மாட்டேங்குது. மொய் எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும். வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிச்சு. பாரு, உள்ள போய் 1 மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திக்க போ. பன்னீர் கிடக்கட்டும், இந்த கல்கண்டாவை எடுத்துக்கிறேன். இதையும் கொடுக்குறேன். ஏன் கற்பகம் ஒதுங்கி நிக்கிற? நீங்க தினம் என்கிட்ட கண்மலர் வாங்குறீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் பொறாம. அதான் இன்னைக்கு அவங்களுக்கே வியாபாரம் நடக்கட்டும்னு நான் ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு தேவை வெறும் பொருள் மட்டும்தான். யாருகிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு தேவை ஆத்ம திருப்தி. அது உங்ககிட்ட வாங்கினா மட்டும்தான் கிடைக்குது. என்னமோ உண்மையில ஒரு தனி பிரியம். இந்த ஏழை மேல நீங்க காட்டுற கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதுதான் தினமும் கை நிறைய கொடுக்கறியே. நமக்குள்ள எவன் கோழி ஜெயிக்கிறதுங்கிறதா பந்தயம். என் கோழி செத்து போச்சு, மரியாதையா நஷ்டஈடு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? பந்தயமே 100 ரூபாயா? மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு மறுவேற பாரு. ஐயா கேளுங்க ஐயா நியாயத்தை. 500 ரூபாய் கேட்கிறாரு. என்ன இருந்தாலும் இது அநியாயம். ஐயனார பத்தி தெரியுமில்ல, வெற்றிடுவார் உன்னை. யோ, எங்க அப்பா விடியா? உனக்கு பணம் தர வேணும், எனக்கு 2 நாள் அவகாசம் கொடு. அந்த பணத்தை மூஞ்சிலே விட்டுறேன். விசாத்து 500 ரூபாய் பணத்துக்கு எதுக்குமா 2 நாள் டைம்? நீ நினைச்சா 5 நிமிஷத்துல என் கடனை தீர்த்திடலாமே. ஏய், மரியாதையா பேசு. நான் பொண்ணுங்கிட்ட அனாவசியமா மரியாதை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. எட்டி உதச்ச பாவம் கட்டி அணைச்சா என் பொண்ணு நிறைய கைய வச்சு உன் கைய வெட்டி ராஸ்கல். பொண்ண பெத்தவனுக்கு ரோசம் எல்லாம் இருக்க கூடாதுடா பொக்கத்தவே. இதப்படி என்னடா அது கலாட்டா? நீ யாரா அதை கேட்கறதுக்கு? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். எந்த நல்லது கெட்டதிலையும் தலையிடுற உரிமை எனக்கு உண்டு. அப்படின்னா விழற அடி உண்மையிலேயே சேர்ந்து விடும். வாங்கிக்க தயாரா? எனக்கு வாங்கி பழக்கம் இல்ல, கொடுத்துதான் பழக்கம். பெரிய கரணை விட்டு பேர சின்ன பையல சிரித்துக்கிட்டு நிக்காத, ஒதுங்க அப்பால. நிறுத்துறா. நான் ஒதுங்கி ஒதுங்கி போறதால தான் உன் கை ஓங்கி போச்சு.
இந்த ஊர்ல ஒரு வயசு பொண்ணு தனியா நடமாட முடியல, பணமோ நகையை நம்பி வீட்டுல வைக்க முடியல. ஏண்டா காவதேவ அயனார் பேரை வச்சுக்கிட்டு காரியத்திலமா பண்ணிட்டு இருக்க ராஸ்கல். இனி நான் உன்னை விட மாட்டேன்டா. என்னடா வெறுங்கையில பிடிச்ச விரால் மீன் மாதிரி துள்ற? வளைச்சு குத்துனா வயத்துல இருக்கிற கோடால் வாய் பண்ணி விடுறோம். என் முதலாளி எடுத்துட்டேன். நீ திருந்துறதுக்கு இதுவே கடைசி சந்தர்ப்பமா இருக்கட்டும். மறுபடியும் உன் அயோக்கிய தரத்தை என்கிட்ட காட்டின என் தோட்டத்திலேயே வெட்டி புதைச்சி எருவாக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏய்